வாழ்க்கை எம்பிட்டு வித்தியாசமா இருக்குன்னு பாரு. அப்படி என்ன வித்தியாசம்? ஒரே மாதிரி தானே போயிட்டு இருக்கு. அப்படியே போயிட்டு இருக்கு. யோசிச்சு பாரு. ஒரு வாரத்துக்கு முன்னால நீ பைக் ஓட்டிட்டு போவ, உன் பின்னால நான் உட்காந்துட்டு வருவேன். நினைச்சு கூட பாத்துருப்போமா? இதெல்லாம் ஒரு மேட்டரா? நீ சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கூட பெருசா நினைச்சுக்கிறேன்னு தோணுது. எனக்கு சின்ன விஷயம் பெரிய விஷயம்லாம் ஒண்ணு இல்ல சஞ்சய். சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ எனக்கு பிடிச்சிருந்தா ரசிப்பேன். அதே நினைச்சு நினைச்சு பாத்துக்கிட்டு இருப்பேன். ஒரு விதத்துல பார்த்தா இது நல்ல ஆட்டிடியூட் தான். எல்லா விஷயத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. எங்க அப்பா கூட அடிக்கடி இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் லைஃப் அழகாக்குதுன்னு. நாங்க 2 பேரும் ஒரே ஊருக்காரவங்க தானே, அத அப்படிதான் இருப்போம். அது சரி, ஊர் பெருமையெல்லாம் போதும், வேலைய பாப்போமா? ஆமா, என்னென்ன பொருள் வாங்கணும், எங்கெங்க வாங்கணும், அதெல்லாம் யோசிச்சு வச்சிருக்கியா? அதெல்லாம் எப்பவோ யோசிச்சு வச்சுட்டேன். மனசுக்குள்ள பத்திரமா இருக்கு. அது சரி. ஒரு தடவை மளிகை கடை லிஸ்ட் படிச்சதுக்கே திருப்பி ஒப்பிச்சு ஆள் நீ. உன் தங்கச்சி ஃபங்க்ஷனை விட்டுடுவியா? தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட லிஸ்ட் போடுவ. சஞ்சய், நீ மட்டும் இல்லண்டா என் தங்கச்சி விசேஷத்தை இவ்ளோ சிறப்பா பண்ணிருக்கவே முடியாது. ரொம்ப நன்றி சஞ்சய். உன் சென்டிமெண்ட் ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு வேணா இது சின்ன உதவியா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ பண்ணது ரொம்ப பெருசு. என் உசுர் இருக்கிற வரைக்கும் இத நினைச்சு நினைச்சு பாத்துக்கிட்டே இருப்பேன். சஞ்சய், கொஞ்சம் அங்கிட்டு வண்டி நிப்பாட்டு. ஓகே. சஞ்சய், நீ இங்கே நின்னுட்டு நான் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். இரு, நானும் உன் கூட வரேன். இல்ல வேணாம் சஞ்சய், நான் முதல்ல போய் எனக்கு வேண்டியதெல்லாம் இருக்குதான்னு பாத்துட்டு வந்துருவேன். அப்படியா? சரி, ஓகே. நீ என்ன பண்ற? இருந்தா கையோட வாங்கிட்டு வந்துற. வேணாம் வேணாம் வேணாம், என்கிட்ட பணம் இருக்கு. சரி, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே. அண்ணே, வாங்கம்மா. என்ன வேணும்? இல்லண்ணே, நகைய அடகு வைக்கணும். நீ நகையை கொடுமா, பார்த்துட்டு சொல்றேன். இது அம்மாவோட தாலி. உனக்கு எப்பெல்லாம் அம்மாவோட ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் இத பாத்துக்க. இது உன் கூட இருக்கிற வரைக்கும் அம்மா உன் கூடவே இருக்கிற மாதிரி. சரியா அம்மா? என்னை மன்னிச்சிருமா. எந்த நிலைமை வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இதை மட்டும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு தான் நான் இருந்தேன். இது இருக்கிற வரைக்கும் நீயே என் கூட இருக்கிற மாட்டுக்கு தான் இருந்துச்சு. ஆனா தங்கச்சி சடங்கா இருக்கிறப்போ யார்கிட்டயும் கை நீட்டி காசு வாங்கவும் பிடிக்கல. எனக்கு வேற வழி தெரியலம்மா. என்னை மன்னிச்சிரு. என்னம்மா தூங்கிட்டியா? நகையை கொடு. இந்தாம்மா. அம்மா, இந்த தாலி குண்டு காசு இதெல்லாம் சேர்த்து 25,000 வரும். அதுக்கு மேலே வராது. உன் பேர் சொல்லுமா? வித்யா. வித்யா. அரசனூர் தானே? ஆமாண்ணே. இந்தம்மா, இதில் ஒரு கையெழுத்து போடு. எனக்கு கையெழுத்து போட தெரியாது. சரி. இந்தம்மா, இதில் கை நாட்டை அழுத்தி போடு.
இந்தாம்மா. என்னை மன்னிச்சிருமா. ஆ. ரொம்ப நன்றிண்ணே. போயிட்டு வாம்மா. என்ன வித்யா எதுவும் வாங்காம வர? இனிமே தான் வாங்கணும். ஏன் இங்க எதுவுமே கிடைக்கலையா? கிடைச்சது, ஆனா இன்னைக்கு வேணாம். நீ திடீர்னு ஏதோ மர்மமா பேசுற. சரி, அடுத்து எங்க போகணும்? பத்திரிக்கை அடிக்கிற இடத்துக்கு போகணும். ஓகே, உனக்கு வழி தெரியும்ல? எனக்கு வழி தெரியும், நீ வண்டி எடு, நான் சொல்றேன். சரி, ஏறு. உட்காரு. போலாமா? வித்யா, இந்த இடமா? இங்கதான். அண்ணே, பத்திரிக்கை அடிக்கணும். முன்னையெல்லாம் பத்திரிக்கை அடிக்கணும்னா அப்பா அம்மா தான் வருவாங்க. இப்ப எல்லாம் பொண்ணு மாப்பிள்ளையே வந்துடுறாங்க. காலம் ரொம்ப மாறி போச்சு. ஐயா, ஒரு நிமிஷம். ஐயா, கல்யாண பத்திரிக்கைலாம் இல்ல, நீங்க பாட்டுக்கு பேசிட்டே போறீங்க. அதுக்கே தம்பி கோவப்படுறீங்க? பார்த்தா பொண்ணு மாப்பிள்ளை மாதிரி தெரிஞ்சது, யதார்த்தமா சொல்லிட்டேன். இப்ப என்ன பத்திரிக்கை அடிக்கணும் சொல்லுங்க. ஐயா, மஞ்ச தண்ணி பத்திரிக்கை அடிக்கணும். அடிச்சிடலாம், மேட்ரு எழுதி கொடுங்க. எனக்கு எழுத வராதுங்கய்யா, நான் சொல்றது நீங்களே எழுதிக்கிறீங்களா? நானும் ஒன்ன மாதிரிதாமா, எனக்கு ஒழுங்கா எழுத வராது. அதான் தம்பி இருக்காப்லையே, எழுத சொல்லுங்க. தம்பி, நீங்களே எழுதுறீங்களா? வித்யா, நீ சொல்லு, நான் எழுதுறேன். நீங்க உள்ள உட்காந்து எழுதுங்க. ஓகே, வா. சொல்லு. வாழ்த்து தெரிவிக்க தங்களை அன்புடன் அழைக்கும் செல்வம் நீலாவதி. அழைக்கும் செல்வம். வித்யா, நீ தெரிஞ்சுதான் பண்றியா இல்ல? எல்லாம் தெரிஞ்சுதான் சொல்றேன். நீ என்ன வேணா சொல்ல, என்னால அவங்க பேரெல்லாம் எழுத முடியாது. எழுதுறதுல உனக்கு என்ன பிரச்சனை? நான் சொல்றத நீ எழுதணும், அவ்வளவுதான். இது உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையா? உன்னை அவ்வளவு கொடுமைப்படுத்திருக்காங்க, வீட்டை விட்டு வெளியே துரத்திருக்காங்க. அவங்க பேரை போய் எழுத சொல்றீங்க? உறவுனா அப்படிதான், குடும்பம்னா அப்படிதான் இருக்கும். அதுக்கண்டு உறவு இல்லண்டா ஆயிடுமா? நீ பட்டணத்துல பிறந்ததால உனக்கு இதெல்லாம் புரியாது. என் அத்தையும் மாமாவும் வராம சடங்கு எப்படி நடக்கும்? அவங்க ஆசீர்வாதம் இல்லாம நல்லா இருக்குமா? அவங்க தானே முன்னாடி நின்னு செய்யணும், அதான முறை. எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ பேசுறதெல்லாம் கேட்டா நான் படிச்சது எனக்கு மறந்துடும். சரி சொல்லு, நான் எழுதுறேன். இத நல்ல பிள்ளைக்கு அழகு. எழுது. அனைவரையும் அழைத்து மகிழும் பெரியவர். அனைவரையும் அழைத்து மகிழும் பெரியவர் சூரிய பிரகாசம் ஐயா அவர்கள். ஐயா சூரிய பிரகாஷ். ஹை, தாத்தா பேரு. இதுவும் நல்லாதான் இருக்கு. தங்கள் வரவை ஆவலுடன் எதிர்பார்க்கும் சந்திரமோகன். ஓ, அப்பா பேருமா? ரைட் ரைட். சந்திரமோகன். சஞ்சய், என்ன? உன்னை கூப்பிடல, உன் பேர் எழுத சொன்ன. ஹேய், ஏன் பேரா? இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கு. தாத்தா பேரு அப்பா பேர்லாம் போட்டா ஓகே, என் பேர்லாம் ரொம்ப டூ மச்மா. உன் பேர் இல்லாம எப்படி சஞ்சய்? இந்த விசேஷமே உன்னால தானே நடக்குது. உன் பேரை போடாம வேற யார் பேர் போடுறது சொல்லு? எழுது. எழுது சஞ்சய். சரி, சஞ்சய்.
சஞ்சய் சஞ்சய் நிறுத்து என்ன? நிறுத்து. ஏன் என்னாச்சு? ஏதாவது வாங்க மறந்துட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அங்க பாரு. ஐஸ்கிரீம்க்கா இந்த அக்கா போற? சரி சொல்லு, உனக்கு என்ன ஐஸ் வேணும்? இல்ல நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். உனக்கு வாங்கி தரவா? வேணாம் நானே வாங்கிக்கிறேன். எனக்கு ஒரு ஃபோன் வருது, நீ போய் வாங்கிட்டு வா, நான் இங்க இருக்கேன். ஓகே. ஹலோ, யா அண்ணே, சொல்லுமா. என்ன ஐஸ்ல இருக்கு? பால் ஐஸ், ஸ்ட்ராபெரி ஐஸ், வெண்ணிலா இருக்குமா? கப் ஐஸ் இருக்கா? இருக்குமா. அது எவ்வளோண்ணே? 20 ரூபா தாம்மா. எல்லா காசுமே செலவாயிடுச்சு. இந்த காசுல ஒண்ணுதான் வரும். நம்ம லக்ஷ்மிக்கு ஐஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், அவளுக்கு மட்டும் வாங்கிக்கலாம். யா தட்ஸ் நாட் a problem, I will handle it. அண்ணே, ஒரு வெனிலா ஐஸ் கொடுங்கண்ணே. இந்த தரமா. ஓகே. சரிம்மா சரிம்மா. ஓகே ஷூர். Oh, that's not an issue. I will manage it. You don't worry. Okay. சஞ்சய், கொஞ்சம் சீக்கிரம் வண்டி எடு. அதுக்குள்ளயா? ஃபோன் பேசுறதுக்குள்ள ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சிட்டியா? சாப்பிட்டேன். நீ வண்டியை வரசா எடு. என்ன அவசரம்? நீ இன்னொன்னு கூட போய் சாப்பிட்டு வா. ஐஸ் எல்லாம் ஒண்ணுதான் சாப்பிடணும். அதிகமா சாப்பிட்டா சளி பிடிச்சுக்கும். வீட்ல விசேஷம் இருக்குல்ல, உடம்புக்கு முடியாம போனா நல்லா இருக்குமா? சரி வண்டி எடு, கிளம்பலாமே. கிளம்பலாம். நீ ஏறு. போலாமா? சஞ்சய் வண்டி திருப்பு. எதுக்கு திருப்பணும்? ஐயோ, என் அத்தைக்காரி வந்துட்டு இருக்காங்க. வரட்டுமே, அவங்கள பத்தி நீ ஏன் பயப்படுற? அவங்க என்ன பண்ணிடுவாங்க? ஐயோ சஞ்சய், விவரம் தெரியாம பேசாத. தயவு செஞ்சு வண்டியை திருப்பு. நீ எதுக்கு பயப்படுற? நாம போலாம் வா. அடி பாவி, இந்த பய கூட பட்ட பகல்ல நடு ரோட்ல எப்படி கட்டி புடிச்சிட்டு போறான பாத்தியா? வீட்டை விட்டு துரத்துனதும் நல்ல வசதியா போச்சு. கேக்குறதுக்கு ஆள் இல்லாம இஷ்டத்துக்கு ஆடுறா. ச்சே. லக்ஷ்மி, உங்க அக்கா வந்துட்டா பாரு. அக்கா அக்கா, எனக்கு திங்க என்னக்கா வாங்கிட்டு வந்த? ஐயோ, ஒன்னும் வாங்கலையே, மறந்துட்டேம்மா. போ. என் தங்கத்துக்கு நான் எதுவும் வாங்காம வருவேனா? உனக்கு ரொம்ப பிடிச்சது ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். ரொம்ப பிடிச்சதா? நான் கண்ணை மூடிக்கிறேன், நீ எடுத்து காட்டுறியா? டண்டடாய், கண்ணை திறந்து பாரு. ஐஸ்கிரீம் சூப்பர், ஜாலி. ஐயோ அக்கா, ஐஸ்கிரீம் கூல். எனக்கு இது வேணாம். வாங்கி ரொம்ப நேரம் ஆச்சா என்ன? இப்படி உருகி இருக்கு. வாங்கின உடனே நம்ம வீட்டுக்கு தான் வந்தேன். நம்ம ஊர் ரோடு தான், கொத்த தெரியாதவன் அம்மிக்கல்ல கொத்தன மாட்டுக்க இருக்க. அத வந்து சேரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால்தாம்மா உருகி போயிடுச்சு. கோச்சுக்கிடாத தங்கம். வித்யா, என்னாச்சு? கடைசியா லக்ஷ்மிக்கு ஐஸ்கிரீம் வாங்கினேன், முழுசா கரைஞ்சு போயிடுச்சு. எங்க காட்டு. என்ன தேடுற? இல்ல, கிரீம் இருக்கு, ஐஸ் எங்கன்னு தேடுறேன்.
டேய் பாவண்ட அந்த லட்சுமி அதுவே ஏமாந்து போய் உட்காந்துருக்கு. நீ வேற கிண்டல் பண்ணிக்கிட்டு. அதனால என்ன, வாங்கின ஒரு கப் தானே உருகிடுச்சு, மிச்சம் 6 கப் இருக்குல்ல. என்ன சொல்ற? இங்க பாரு. இந்தா எல்லாம் உனக்கு தான். ஹாய், சூப்பரா இருக்கு. ஹையா. லட்சுமி, ஐஸ்கிரீம் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குக்கா. இது எப்போ வாங்கின? எப்பவோ வாங்கின, அதை பத்தி உனக்கு என்ன? ஏன் யாரோ மாதிரி பேசுற? நான் யாரோ தானே உனக்கு, நீ அப்படித்தானே நடந்துக்கிற. நான் என்ன பண்ண? உறவுன்னு சொன்னா மட்டும் பத்தாத, உரிமையா நடந்துக்கவும் தெரியணும். என்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்கு உனக்கு ஏன் அவ்வளவு தயக்கம்? இல்ல சஞ்சய், உன்னை கஷ்டப்படுத்த வேணாண்டத. இப்படி சொல்றதுதான் கதியா கஷ்டமா இருக்கு. மன்னிச்சிரு சஞ்சய், ரொம்ப நன்றி. இந்த தேங்க்ஸ் கூட என்ன விளக்குற மாதிரி தான் இருக்கு. சரி சரி, இனிமே சொல்லல. அத்த, என்னம்மா, நீ மட்டும்தான் வந்திருக்கியா இல்ல அடியாளுங்களை யாரையாச்சும் கூட்டிட்டு வந்திருக்கியா? ஐயோ அப்படிலாம் இல்ல அத்த, நான் மட்டும்தான் வந்திருக்கேன். லக்ஷ்மி விசேஷத்துக்கு பத்திரிக்கை வச்சு அழைக்க வந்திருக்கேன். ஆமா, இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சல். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடி? எத்தனை முறை திட்டினாலும் திரும்ப திரும்ப வந்து நிக்கிற. ஆமா, ஏன் தனியா வந்து நிக்கிற? வம்பு வளர்க்கறதுக்குன்னு கூடவே ஒருத்தனை வச்சுட்டு சுத்திட்டு இருப்பியே, எங்க அவன்? மன்னிச்சிடுங்க அத்த, அவர் பண்ணது தப்புதான். அது அவங்க கிட்டே நான் சொல்லிட்டேன். அது நான் கூப்பிட்டு அவங்க வரல, அவங்கள அதே வந்தாங்க. ஆமாண்டி, உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ அப்பாவி. அவன் தானா வருவான். இதெல்லாம் நான் நம்பணும் வேற இல்ல? நான் தெரியாம தான் கேக்குறேன். என்னைய பார்த்தா உனக்கு என்ன கிறுக்கச்சி மாதிரி தெரியுதா? சத்தியமா அவங்கள அதே வந்தாங்க அத்த. அவர் பண்ணதுக்கு வேணும்னா நான் உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறேன். பாத்தியாமா என்னமா நாடகம் ஆடுறான்னு? இவளே வந்து அடிக்க ஆளை கூட்டிட்டு வருவாளாம், அப்புறம் இவளே வந்து மன்னிப்பு கேட்பாளாம். இன்னைக்கு நேத்த உன்னை பாக்குறேன், எனக்கு தெரியாத உன்னை பத்தி. நடிப்பு சுந்தரியாச்சே. சுமதி, இப்படிலாம் வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசாத. நான் எப்பவும் இந்த குடும்பத்து மேல அம்பிட்டு பாசமா தான் இருக்கேன். இப்ப கூட மொத பத்திரிக்கையை அத்தைக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். மொத பத்திரிக்கைன்னு சொல்லி எத்தனை பேர் இப்படி ஏமாத்திருக்கானு தெரியலையே. நிஜமா மொத பத்திரிக்கை உங்களுக்கு தான் அத்தை. தயவு செஞ்சு மன்னிச்சு ஏத்துக்கோங்க. நீங்க தான் இந்த விசேஷத்தை நடத்தி கொடுக்கணும். இந்தாங்க. விசேஷம் விசேஷம்னு தெரியற, இதுக்கெல்லாம் ஏதடி காசு? அவன் கொடுத்தானா? உன்னையும் அவனையும் பத்தி ஊர் எவ்வளவு கேவலமா பேசுதுன்னு தெரியுமா? என் குடும்பத்துக்குன்னு ஒரு மான மறுவாதை இருக்கு. உன் வீட்டு விசேஷத்துக்கெல்லாம் வந்து அதை நான் கெடுத்துக்க விரும்பல. எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா, இவளை நான் கௌரவமா கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீ எக்கேடாவது கேட்டு போ. நான் உன்கிட்ட எதுவுமே கேட்கல.
இனிமே இந்த மாதிரி விசேஷம் அது இதுன்னு ஏதாவது சாக்கு சொல்லிட்டு இந்த வீட்டு படி ஏற வேலை வச்சுக்காத. மா இங்க பாரு, பத்திரிக்கையில அவன் பேரை போட்டு வச்சிருக்காமா. அரச பொரசலா பண்ணிட்டு இருந்த, இப்ப வெளிப்படையாவே பத்திரிக்கையில பேரெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டியா?